Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தர்மபுரியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் குமாரசாமி பேட்டையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை பெருவிழா ஆண்டுதோறும் மாசி மாதம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து மயான கொள்ளை புறப்பாடு நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிலர் அழகு குத்தி கிரேனில் அந்தரத்தில் தொங்கியபடி ஊர்வலமாக வந்தனர். அப்போது பக்தர்கள் தங்களது வீட்டில் இருந்து கொண்டு வந்த மிளகு, உப்பு உள்ளிட்ட நவ தானியங்களை அம்மன் மீது வீசினர். பின்னர் மயானத்தில் நவ தானியங்கள் படையலிடப்பட்டு பண்டைய கால வழக்கப்படி மயானத்தில் உள்ள எலும்புகளை சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சேலத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் மாசி மாத அமாவாசையை ஒட்டி ஆண்டுதோறும் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக காளியம்மன், அங்காளம்மன் உள்ளிட்ட கோவில்களில் கடந்த ஒரு வாரமாக பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்தன. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை நிகழ்ச்சிக்காக அம்மன் சிலைகள் சுடுகாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அப்போது ஆடு, கோழிகளை கடித்து மருளாளிகள் பக்தர்களுக்கு ஆசி வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மயான கொள்ளை சூறையாடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே உள்ள சிவம்பட்டி கிராமத்தில் பூங்கா வனத்தம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி மயான கொள்ளை சூறையாடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் பூசாரி மற்றும் விரதம் இருந்த பக்தர்கள் மயானத்தில் குழி தோண்டி வாயால் மனித எலும்புகளை கவ்வி தின்றுவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் பூங்காவனத்தம்மனுக்கு படைக்கப்பட்ட தானியம் பக்தர்கள் மீது வீசப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு சாட்டையடி கொடுத்து பேய் விரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். உசிலம்பட்டியில் நடைபெற்ற புகழ்பெற்ற மாசி பெட்டி திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உசிலம்பட்டி அருகே உள்ள பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவிலில் மாசி பச்சை என்னும் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதற்காக சின்ன கருப்பு கோவிலில் இருந்து ஒச்சாண்டம்மன் கோவிலுக்கு ஆபரணங்கள் அடங்கிய பெட்டிகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன. பின்னர் நகைகளை அணிவித்து சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பின்னர் ஆபரண பெட்டிகள் மீண்டும் உசிலம்பட்டி கருப்பு கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இதனை காண சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். ஆணி செருப்பு அணிந்தவாறு மாசி பெட்டிகளை அழைத்து வந்த பூசாரிகளிடம் பக்தர்கள் ஆசி பெற்றனர். இறுதியாக கருப்பர் கோவிலில் ஆபரண பெட்டிகள் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள அங்காளம்மன் கோவிலிலும் மயான கொள்ளை விழா கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது சிவன், பார்வதி, காளி போன்ற தெய்வங்களின் வேடமணிந்து பக்தர்கள் ஆக்ரோஷமாக நடனமாடினர். இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆம்பூர் அடுத்த வீராங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பாலாற்றங்கரையோரம் மண்ணால் அலங்கரித்து வைக்கப்பட்ட அங்காளம்மன் முன்பு ஆடுகளை பலியிட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன.